எந்த போராட்டம் எடுத்தாலும் சட்டப்படி அறிவிக்கப்பட்ட தனி தொகுதியை மாற்ற முடியாது. இந்த மேலூரில் நடந்த பேரணியில காவல்துறை தடியடி நடத்திச்சு, நம்மள அடிச்சு செதற வைக்கிறாங்க. என்ன போலீஸ் எஸ்பிக்கு பாதுகாப்பா அந்த ஆயுத போலீஸ்கார என் மண்டைய ஓங்கி அடிக்கிறது வந்தாங்க. அந்த எஸ்பி அன்னைக்கு நல்ல வேலை 2 கையாளி தடுத்து என் மேல அடிவிடாம தடுத்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும். இதுதான் கோரிக்கை. இப்படித்தான் போராடினோம். தமிழ்நாட்டில் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா என்று சிறுத்தைகளின் கொடியிற்கு கிராமப்புறங்களில் போராடினோம். மோடிக்கு எதிரான அரசியலை விதைத்ததில், அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்கிற கருத்தை பரப்பியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மாபெரும் பங்கு உண்டு. இது பிஜேபிக்கும் அரசமைப்பு சட்டத்திற்கு இடையே நடக்கிற யுத்தம். நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் காயம்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள். அந்த இளைஞர்களுக்கு நான் இந்த அங்கீகார வெற்றியை காணிக்கையாக்குகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் முழங்குகிற முழக்கம் நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கிறது. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 28 பேரில் 2 பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். சமூக நீதிக்காக போராடி 2 பேரும் மதுவிலக்கு உறுதியாக இருந்த தலைவர்கள். ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொருவர் தந்தை பெரியார். பிக் பேங் தமிழ் BBT. ஆண்டுதோறும் நான் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் மேலவளவு எண்ணெய் தேடி ஆளுநர்கள் நிலையத்திற்கு வந்து வீரர்கள் களத்தில் வீர வழக்கம் பிடித்துக் கொண்டிருக்கிற என் ஊரின் உயிரான விதிகளை செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 நூற்றாண்டை கடந்து அந்த மாவீரர்களை நாம் நினைந்து அவர்கள் சிந்திய ரத்தத்திற்கு, அவர்கள் செய்த ஈகத்திற்கு நாம் நன்றி செலுத்தும் வகையிலே இந்த வீர வணக்க நிகழ்வை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாவீரர்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக சாதுரியர்களால் படுகொலை செய்யப்படவில்லை. நிலத்தகராறு அல்லது தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அல்லது அணுகுமுறைகளால் ஏற்பட்ட முரண்களால் உருவான மோதல் என்கிற அடிப்படையில் மேலவளவு முருகேசனும் அவரோடு படுகொலை செய்யப்பட்ட தோழர்களும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக உயிரிழந்தவர்கள் அல்ல, அல்லது சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு ரவுடித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதனால் ஏற்பட்ட மோதல்களில் உயிரிழந்தவர்கள் அல்ல. சமூக நீதிக்கான ஒரு அறப்போரை மேலவளவு மக்கள் முன்னெடுத்தார்கள். அரசியல் களத்தில் எனக்கான உரிமைகள், சட்டப்பூர்வமான உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். தலையே உருண்டாலும் அதை பற்றி கவலை இல்லை, உயிரை இழப்பதற்கும் நான் தயார் என்ற துணிச்சலோடு களமாடிய போராளிகள் தான் மேலவளவு முருகேசன் தலைமையில் இந்த களத்திலே பணியானவர்கள்.
யார் யாரையோ மாவீரர்கள் என்று நாம் சொன்னாலும் மாவீரர்கள் என்ற சொல்லுக்கு 100 விழுக்காடு பொருத்தமானவர்கள் உரித்தானவர்கள் மேலவளவு போராளிகள் தான். குறிப்பாக மாவீரர் மேலவளவு சொன்னார். இதேச்சுவாக 2 நபர்களுக்கிடையே நடந்த மோதலில் தாக்கப்பட்டு உயிரிழந்தவன் அல்ல. சாதி வெறியர்கள் சட்ட அறிவு இல்லாமல், சமூக விழிப்புணர்வு இல்லாமல், அரசியல் புரிதல் இல்லாமல் சாதி பித்து மட்டுமே தலைக்கேறிய நிலையில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஆணவத்தில் மேலவளவு ஊராட்சியை தனித்தொகுதியாக ஒதுக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வைத்தார். அது ஒரு அறியாமையில் எழுந்த கோரிக்கை, ஆணவத்தில் எழுந்த கோரிக்கை என்பது ஒரு புறம் இருந்தாலும் அது அரசியல் அறியாமையால் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை. இந்தியா முழுவதும் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. அந்த சட்டம் வருவதற்கு முன்பு உள்ளாட்சி அமைப்புகளிலே இடஒதுக்கீடு கிடையாது. சட்டமன்ற தேர்தல்களில் இடஒதுக்கீடு உண்டு, நாடாளுமன்ற தேர்தல்களில் இடஒதுக்கீடு உண்டு. எஸ்சி எஸ்டி என்ற பட்டியல்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு அகில இந்திய அளவில் சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இடஒதுக்கீடு உண்டு. அரசியலமைப்பு சட்டப்பூர்வமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 24ஆம் நாள் எரவாடா சிறைச்சாலையில் காந்தியடிகளோடு நடத்திய பேச்சுவார்த்தை விளைவாக அவர் கையெழுத்திட்ட பூனா ஒப்பந்தத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உரிமைதான் சட்டமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த சட்டங்களில் முதல் முறையாக பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வந்தது. எஸ்சி எஸ்டி என்ற ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் இந்த சமூக பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்களுக்கு அப்படி எடுத்து சொல்லுகிற தலைமை இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய கொடூரம் இங்கே நடந்திருக்காங்க. சொல்ல ஆதி தூண்டிவிட ஆள் இருந்தார். அதுவே அறியாமைதான். 23ஆம் தேதி அதே வருஷம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி நேருல பேரணி நடந்தது. மதுரையில் நடந்தது எல்லாம் இன்னைக்கு எவனா வந்து சோசியல் மீடியாவில ஏதோ எழுதிட்டு இருக்கிறாங்க வரலாறு மாத்தி. அந்த மேலூரில் நடந்த பேரணியில காவல்துறை தடியடி நடத்திச்சு. நம்மள அடிச்சு செல்ல வைக்கிறாங்க. பேரணி அமைதியா 1 by 1 காலேஜ் கிரவுண்ட்ல இருந்து வருது. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அங்க இருந்து நாங்க பேரணி புறப்பட்டுங்க போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி வரோம். பேரணி வந்து முடிய போற நேரத்துல போலீஸ் தடியடி நடத்தி பாதி கும்பல பிடிச்சி பயங்கரமா தாக்குது. அப்ப நான் போலீஸ் சண்டை போறோம். என்ன போலீஸ் எஸ்பிக்கு பாதுகாப்பா அந்த ஆயுத போலீஸ்காரன் என் மண்டைய ஓங்கி அடிக்கிறதுக்கு வந்தாங்க. அந்த எஸ்பி அன்னைக்கு நல்ல வேலை 2 கையாளி தடுத்து என் மேல அடிவிடாம தடுத்தது. ஆனாலும் மேல விழுந்துச்சு, மண்டையில விழல, அடிச்சாங்க. என்ன கோரிக்கை? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும். இதுதான் கோரிக்கை. இப்படித்தான் போராடினோம் தோழர்களே. இதெல்லாம் நாம் கடந்து வந்த பாதை. இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் சொன்னதை போல 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்று தேர்தல் ஆணையத்தின் சட்ட வரையறையின்படி அங்கீகாரத்தை பெற்ற இயக்கமாக கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா என்று சிறுத்தைகளின் கொடியில் வைத்து கிராமப்புறங்களில் பார்க்கிறார்கள்.
அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்கிற ஒரு மாபெரும் கூட்டணியில் 28 கட்சிகளோட கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மோடிக்கு எதிரான அரசியலை விதைத்ததில் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்கிற கருத்தை பரப்பியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மாபெரும் பங்கு உண்டு. கடந்த 10 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் பேசிய அரசியல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி உட்பட ஒவ்வொருவரும் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்றால் அந்த அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்த இயக்கம் இந்தியாவிலேயே முதலாக உயர்த்தி பிடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மோடி முதன்முறையாக பிரதமரானது அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் டிமானிட்டைசேஷன் 500 ரூபாய் நோட்டு செல்லாது 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்தவுடன் மோடியால் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று சொல்லி பாண்டிச்சேரியிலே லட்சம் பேரை திரட்டி அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் நடக்கிற யுத்தம் இல்லை. இது காங்கிரசுக்கும் இடதுசாரிகளுக்கும் இடையே நடக்கிற யுத்தம் இல்லை. இது பிஜேபிக்கும் அரசமைப்பு சட்டத்திற்கும் இடையே நடக்கிற யுத்தம். இது பிறகு சொல்ல திருமாவளவன் செய்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆர்எஸ்எஸ்க்கும் அரசமைப்பு சட்டத்திற்கும் இடையே நடக்கிற யுத்தம். அப்படி பிரகடனம் செய்தோம். தோழர்களே, இன்றைக்கு ஊர் ஊராக ராகுல் காந்தி அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று எடுத்து முழங்கக்கூடிய ஒரு நிலையை இந்திய அரசியல் சந்தித்திருக்கிறது என்று சொன்னால் அதை தொடங்கி வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை பெருமையோடு சொல்ல நான் கடமைப்பட்டேன். பேசாத கூட்டம் இல்லை, பேசாத மாநாடு இல்லை. சேவ் கான்ஸ்டிடியூஷன் கான்ஃபரன்ஸ் என்ற பெயரில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கிற மாநாடு ஆந்திராவிலே 4-5 இடங்களில் நடந்தது. கர்நாடகாவிலே நடந்தது, தெலுங்கானாவிலே நடந்தது, கேரளாவிலே மோனாரிலே நடந்தது, டெல்லியிலே அறிவார்ந்தவர்கள் கூடிய அரங்குகளில் முழங்கினோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. இன்னைக்கு என்ன நிலை? வெற்றி பெற்று பதவியேற்க போனது மோடி முதலில் தலை வணங்கியதே அரசமைப்பு சட்டத்தில் தான். அரசமைப்பு சட்டத்தில் தான் ஆர்வத்தோடு ஆட்சி செய்து கொண்டிருந்த கும்பலை அரசமைப்பு சட்டத்தை முத்தமிடக்கூடிய வகையிலே, அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கக்கூடிய வகையிலே தலைவணங்க செய்திருக்கிறோம். அதில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்பதை சொல்ல அருமை தோழர்களே, இன்றைக்கு அங்கீகாரம் பெற்று அந்த தகுதி நிலையை எட்டி அதன் பிறகு முதலாக நான் மேலவளவுக்கு வந்திருக்கிறேன். சென்னையிலே நடைபெற்ற கூட்டத்தில் நான் ஒன்றை சொன்னேன். தேர்தல் அரசியலுக்கு திரும்பியதும் சிதம்பரம் தொகுதியிலே நானே வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நிலை உருவானது. 15 நாள் இடைவெளியில் ஒரு வேட்பாளராக நான் போய் நின்றதும் மக்களிடையே எழுந்த எழுச்சியை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத சாதிவரியர்கள் தலித் மக்களை குறிவைத்து தாக்கினார்கள். 15 கிராமங்கள் முற்றாக எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான கிராமங்கள் தாக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் காயம்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள். அந்த இளைஞர்களுக்கு நான் இந்த அங்கீகார வெற்றியை காணிக்கையாக்குகிறேன் என்று சொன்னார். அந்த இளைஞர்களுக்கு காணிக்கையாக்கிய இந்த அங்கீகாரத்தை மேலவளவு மண்ணிலிருந்து மேலவளவு போராளிகளின் காலடியிலும் நான் காணிக்கை செய்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு பாராளுமன்றத்திலே வீசிக்க என்று சபாநாயகர் உச்சரிக்கக்கூடிய நிலை, எதிர்கட்சிகள் உச்சரிக்கக்கூடிய நிலை, அந்த உச்சத்தை தொட்டிருக்கிறோம்.
இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் முழங்குகிற முழக்கம் நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கிறது. 4 பேரும் பேசுகிற அரசியல் அரங்கிலே அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. விடுதலை சிறுத்தைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவிலேயே டாக்டர் பட்டம் பெற்ற 2 பேர், இந்தியாவிலேயே டாக்டர் பட்டம் பெற்ற அரசியல் தலைவர்கள். டாக்டர் பட்டம் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் 28 பேர். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 28 பேரில் 2 பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஒருவர் திருமாவளவன், இன்னொருவர் ரவிக்குமார். இந்த 2 பேரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். இப்படியெல்லாம் இன்றைக்கு நாடே பேசுகிறது, ஊடகம் பேசுகிறது. இந்த நிலையை நாம் எட்டியிருக்கிற சூழலில் அருமை தோழர்களே, கள்ளக்குறிச்சி நடந்த நச்சுச்சாராய சாவுகளை பற்றி நான் ஆர்ப்பாட்டத்திலே பேசினேன். அதை மீண்டும் பேச நான் விரும்பவில்லை. அப்போது செய்த அறிவிப்பை மறுபடியும் நான் இங்கே மேலுறுதி செய்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சமூக நீதி கொள்கைகளை எப்படி நான் ஏற்றுக்கொண்டு அதை முன்னெடுத்து செல்கிறோமோ, அதை போல அந்த களத்திலே சமகாலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தன் தோழனாக ஏற்றுக்கொண்டு சமூக நீதிக்காக போராடினார். 2 பேரும் மதுவிலக்கு உறுதியாக இருந்த தலைவர்கள். ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொருவர் தந்தை பெரியார். 2 பேருமே மதுவிலக்கு கொள்கையில் உறுதியாக இருந்தவர்கள். சமூக நீதிக்காக தன் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டவர்கள். கார்ல் மார்க்ஸ் மதத்தையே அபின் என்று சொன்னவர். மத பற்று என்பது மனிதனை மயக்கும். அபின் என்றால் ஒரு போதைப் பொருள், போதை மருந்து. ஆகவே மதுவும் வேண்டாம் மதமும் வேண்டாம் என்று சொன்னவர் மாமேதை மார்க்ஸ். மதுவும் வேண்டாம் மதமும் வேண்டாம் என்று சொன்னவர் மாமேதை மார்க்ஸ். அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் என்கிற அந்த மாமனிதர்களின் கொள்கை வழியிலே இயங்குகிற இயக்கம் தேர்தல் அரசியல் இதனால் எந்த பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒருபோதும் கவலைப்படாத விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழு மதுவிலக்கே உறுதியாக இருக்கிறோம். 2015 முழு மதுவிலக்கை கோரி மகளிர் மாநாட்டை நடத்தினோம். அண்மையிலே வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நடத்தினோம். உலகமே திரும்பி பார்த்தது, சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டை கண்டது. எங்கிருந்து வருகிறார்கள் இவர்கள்? புற்றி செல்வம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நள்ளிரவு 12 மணியை தாண்டியும் கும்பல் கரையவில்லை. வெல்லும் ஜனநாயகம் என்று ஓய்கிறோம். எந்தது ஜனநாயகம்? 234 தொகுதிகளிலே இன்றைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது ஜனநாயகத்தின் வெற்றிதான். அதை போல நாட்டின் கவனத்தை ஈர்க்கிற ஒரு மாபெரும் மாநாட்டை நாம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். முழுக்க 100 விழுக்காடு பெண்கள் பங்கேற்கிற மாநாடு, மகளிர் மாநாடு, மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளில் இடம் பின்னர் அறிவிக்கப்படும். பெரும்பாலும் விழுப்புரம் மாவட்டம் அல்லது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த பகுதியில் ஒருங்கிணைக்கப்படலாம். தேதியை 2 நாட்களில் நான் அறிவிக்க இருக்கிறேன். அந்த மாநாட்டுக்கான பல களப்பணிகளை உடனே நாம் தொடங்க வேண்டும். எல்லா மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மகளிரை நாம் அணிதிரட்டி வர வேண்டும். மேலவளவு மகளிரும் மாநாட்டுக்கு வர வேண்டும். ஆயிரம் குடியரசு அவருடைய தலைமையில் களப்பணியான அந்த 7 பேருக்கும், இந்த பகுதியில் சாதிவீரர்களால் படுகொலை செய்யப்பட்ட தோழர்கள் அனைவருக்கும் இந்த வீரவணக்க நாளில் வீரவணக்கம் செலுத்தி சனாதனத்தை வேறெடுக்க, சமத்துவத்தை வென்றெடுக்க உறுதியேற்கிறோம் என்பதை சொல்லி அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வீர வணக்கம் வீர வணக்கம் மேல வளவு முருகேசனுக்கு அரசியல் உரிமை போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம்